ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிசிஓடிக்கான ஹோம் ரெமடிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பிசிஓடிக்கு நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சீட் சைக்கிளிங், கலர் சிக்காய், மலைவேம்பு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து போட்டிருக்கேன். பிசிஓடி உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலேயே வந்து சிம்பிளான டயட், அதுக்கப்புறம் ஒர்க் அவுட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே அது வந்து சரியாகிடும். ஸோ அதுக்காக நிறைய மணி வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஒர்க் அவுட் ஆகலை, பிசிஓடி வந்து குறையில, உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, ரெகுலர் பீரியட்லாம் வந்து இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் அந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய நாளாக இந்த பிசிஓடி இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து சரியாகும். அதுக்கப்புறமா சில பேருக்கு இருக்க டவுட் வந்துட்டு பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த ரெண்டு வந்து வேறு வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ரெண்டுமே வந்து சேம் தான். பிசிஓடி அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிசிஓஎஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம், அவ்வளோதான். ஸோ அந்த நேம் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி ரெண்டுமே வந்து சேம் தான். பிசிஓடி, பிசிஓஎஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். கர்ப்பப்பையில் வந்து சில நீர்க்கட்டிகள் வந்து உருவாகும், சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி நீர்க்கட்டிகள் வந்து நீர் கோத்துருக்கும். அதை தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறது, அதுக்கப்புறமா இந்த கருப்பையில் வந்து கருமுட்டைகள் ஒழுங்காக முதிர்ச்சி அடைஞ்சு வெளியே வராமல், இந்த மாதிரி முட்டைகள் வெடிக்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால இந்த பிசிஓடி வந்து உருவாகும். நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிசிஓடி வந்து எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீரியட் வந்து ஒழுங்காக வராது. சில பேருக்கு ஒழுங்காக வரும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து இரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறமா வெயிட் கெயின் ஆகும். பிசிஓடி நமக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். பிசிஓடி இருந்தால் கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா உடனே கிளிக் ஆகிடும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் நம்ம இந்த பிசிஓடியை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதை வந்து ரிவர்ஸில் கொண்டு வரதுக்கு நம்மளால் என்னெல்லாம் வந்து ஹோம் ரெமடிஸ் வந்து சாப்பிட முடியுமோ அது எல்லாமே வந்து சாப்பிட்லாம். டயட் வந்து கண்டிப்பாக இருக்கணும், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும், அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ், வாக்கிங், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணணும். பிசிஓடியை சரி பண்ணுறதுக்கான முக்கியமான ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தய டீ தான். முந்தின நாள் நைட்டே ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சுடுங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அந்த தண்ணி கூடயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த வெந்தயத்தையும் போட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து குடிக்கலாம். எந்த ஒரு அடிஷ்னலாக தூளோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா ஆற விடாமல் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே அந்த வெந்தய டீயை வந்து குடிச்சிடுங்க. எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுங்க, அப்போ தான் அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது குறிப்பிட்ட நாள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கல, நீங்கள் டெய்லி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சிட்டு ஓவுலேஷனுக்கு அப்புறமா எடுத்துக்கலாமா, இல்லை ஓவுலேஷனுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. மாதத்தில் 30 நாளுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது உங்கள் பிசிஓடியை ரிவர்ஸில் கொண்டு வரது மட்டும் இல்லாமல் உங்களோட பீரியடை வந்து ரெகுலர் ஆக்கியும் கொடுக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும். நாட்டு சக்கரை எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது எதுவுமே வந்து தேவையில்லை. எம்டி ஸ்டொமக்கில் முடிஞ்ச வரைக்கும் குடிச்சிடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில் குடிக்க முடியல அப்படின்னா ஒரு அரை கப் வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து வந்து இந்த வெந்தய டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை என்னால் வந்து குடிக்கவே முடியலை அப்படிங்கிறவங்க ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து வந்து வெந்தய டீ எடுத்துக்கோங்க. பட் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது தான் அதுக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு வெந்தய டீயே பிடிக்கலை, இது எனக்கு வேண்டாம், என்னால் குடிக்க முடியலை அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு ஆல்டராக வேறு ரெமெடிஸ் வந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காதீங்க. ஏன்னா ப்ரெக்னன்சிக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து தடையாக இருக்கும். ஸோ எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.